வணக்கம் பர்டேஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அந்த மீன் பேர் கிழங்கா மீனா. சரி வாங்க போய் குழம்பு வைக்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரிக்கு நிறையா வரும். உங்களுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணுமோ அது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகா வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம விதக்கி விட்டுருக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கு கேப்பில் நம்ம குழம்பு கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு புளியையும் தக்காளியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தேங்காய் கொஞ்சமாக துருவி எடுத்துக்கிட்டு அதில் பெருஞ்சீரகமும் சின்னதாக ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தாலே போதும். நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் அதில் குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதை ஆட் பண்ணிக்கணும். அதை நம்ம லாஸ்ட்டாக ஊற்றிக்கணும் அப்படின்னாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் இப்படி பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றுறதுமே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதெல்லாம் கரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியுமே நம்ம இப்போ அந்த தாளித்து விட்ட சட்டிலே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம், 6 பேர் இருக்கோங்கிறனால நான் தாராளமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். கொதிக்கணும் இல்லையா, ஸோ தண்ணி தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப்பில் நம்ம மீன் வறுக்கிறதுக்கான மசாலாஸாக ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக இடத்துல போட்டு நல்லா ஒன்று போல் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் படுற மாதிரிக்க பெசரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இது ரெடியாக ஆகிடுச்சு. ஸோ பெசரி வச்சு எடுத்தாச்சு. நம்ம இதை நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருச்சோன்னா மசாலா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த மீன். ஸோ இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி அலசி வச்சுருக்கிற மீனை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரேடியாக போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி இதாக நிற்கும் அது. ஸோ ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு நம்ம ஃபுல்லாக பரட்டி விட்ருக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா தெரியும், நான் பெரிய மீன் சின்ன மீன் கலந்து தான் இருந்துச்சு. நம்ம கடல் மீன் தான் வாங்கினோம். போனதெல்லாம் வாக்கில் தான் நாட்டு மீன் வாங்கியிருந்தோம். இது கடல் மீன் தான். ஸோ இது மாதிரி குட்டி குட்டியாக நல்லா அலசி குட்டி குட்டியாக அரைஞ்சி இதில் போட்டாச்சு. அது கூடவே மாங்காவுமே வீட்டு மாங்காய் தான் அதுவுமே போட்டாச்சு. ஸோ இப்போ கிண்டி விட்டு அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரட்டி வச்சுருக்கிற மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரிய பொரிச்சிட்டு இருக்கேன். சைட்லலாம் ஃபுல்லாக எண்ணெய் விட்டு போகிறீங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நாங்கள் மசாலா எப்போவுமே எக்ஸ்ட்ராவாக அந்த பொடிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். எங்களுக்கு அவ்வளோ அது பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட போகலாம். பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து டேஸ்ட்டு. சரி நான் அன்றைக்கி என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட கொடுத்தேன் டேஸ்ட் பார்க்க சொன்னால் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு அடிப்பொலி அப்படி சொல்லியிருந்தாங்க. எனக்குமே இப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மோஸ்ட்லி கடல் மீனே பிடிக்காது. அன்றைக்கி டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை பர்டேஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. பை பர்டே.